ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை தமிழ் விலாக்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம பங்களாதேஷில் நடக்கிற ப்ராப்ளத்தை பற்றி பார்க்க போகிறோம். பங்களாதேஷோட கேபிட்டல் சிட்டி வந்து பார்த்திங்கன்னா டாக்கா. பங்களாதேஷோட அங்கே தான் இங்கே வந்து ப்ராப்ளம் நடந்துட்டு இங்கே பாருங்கள். பங்களாதேஷை சுற்றி உள்ள நாடுகளுக்கு மியான்மார், பூட்டான், இந்தியா வந்து பார்டர்ஸை ஷேர் பண்ணுது. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பங்களாதேஷோட கேபிட்டல் சிட்டி வந்து பார்த்திங்கன்னா டாக்கா. இங்கே பாருங்கள், பங்களாதேஷோட கேபிட்டல் சிட்டியான டாக்காவை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்க்கறதுக்கு. ஆனால் இங்கே சிட்டி வந்து அதில் பார்டர்ஸ் பார்த்திங்கன்னா வந்து பூட்டான் இருக்குது, அப்புறம் மியான்மார் இருக்குது, அப்படி இந்தியா இருக்குது. பங்களாதேஷ் பக்கத்தில் கேபிட்டல் சிட்டி டாக்கா பக்கத்துலேருந்து இது இருக்குது, கல்கட்டா இருக்குது. பங்களாதேஷோட பிரைம் மினிஸ்டர் வந்து ஷேக் ஹசீனா. இவங்க தான் இப்போ பெரிய ப்ராப்ளம் ஆயிருக்கு. இவங்க என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த நாட்டை விட்டு இப்போ அவங்க வந்து வெளியேறிட்டாங்க இந்த நாட்டை விட்டு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஷேக் ஹசீனா மேடம் வந்து தப்பிச்சு தஞ்சம் புகுந்து இந்தியா தஞ்சம் புகுந்துருக்காங்க. இவங்களோட அப்பா வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து பார்த்திங்கன்னா முகமது, இவர் பேர், இவர் நேம் வந்து ஷேக் முஜ்பிர் ரஹ்மான் இவரோட நேமு. இவங்களோட பொண்ணு தான் இப்போ வந்து பிரசிடெண்ட்டாக இருக்காங்க. இவரும் ஒரு பெரிய போராளி தான். இந்த மாதிரி பங்களாதேஷ் தனி நாடாக அறிவிக்கணும், பாகிஸ்தான் தனி நாடாக அறிவிக்கணும்னு சொல்லி போராடினவர். இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பிரசிடென்ஷியல், அதான் பிரைம் மினிஸ்டரோட பேலஸ். இது ஷேக் அந்த அம்மாவோட பேலஸ், பிரைம் மினிஸ்டர் அம்மாவோட பேலஸ். இங்கே பாருங்கள், இப்போ வந்து பார்த்திங்கன்னா பங்களாதேஷில் பெரிய கலவரம்லாம் நடந்துகிட்ருக்கு. இங்கே பாருங்கள் எத்தனை பஸ்ஸை கொளுத்திருக்காங்க, ஊரை நிறைய கடைகளை அடிச்சு நொறுக்கியிருக்காங்க. போராட்டக்காரர்கள் வந்து 100 பேர் மேலே இறந்துருக்காங்க. பஸ்ஸெல்லாம் பாருங்கள் எப்படி தீப்பற்றி எரியுதுன்ட்டு. அங்கே பாருங்கள் பஸ்ஸுங்கெல்லாம் எப்படி கொளுத்திருக்காங்க, ரோட்டில் போகிற பஸ்ஸை கொளுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லை கடைகளை கொளுத்திருக்காங்க. போராட்டக்காரங்க போலீஸ்காரங்களாம் 110 பேர் மேலே செத்து போயிருக்காங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ இதுவாக மோசமாக போராட்டம் நடக்குது. அதை கட்டுப்படுத்த இராணுவமாக இறக்கியிருக்காங்க. இந்த அம்மா வந்து இந்த பிரைம் மினிஸ்டர் போஸ்ட்டை ரிசைன் பண்ணிட்டு தப்பிச்சு போயிட்டாங்க ஹெலிகாப்டரில். இங்கே பாருங்கள் போராட்டம் பண்ணுறதுக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த போராட்டம் வந்து ரொம்ப நாள் நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கி வந்து ரொம்ப ப்ராப்ளம் ஆகிடுச்சு. இப்போ போராட்டம் பண்ணதுனால இவங்க வந்து என்ன பண்ணிடுறாங்க, இவங்க வீடு வரைக்கும் வந்து வீட்டில் இருக்க பொருள்லாம் சூறையாடிட்டாங்க. இந்த அம்மா போனதுக்கப்புறம் வீட்டில் இருந்த எல்லா பொருளும் சூறையாடிட்டாங்க. எல்லா பொருளும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அது மட்டும் தான் இவங்க அப்பாவோட சிலை இருக்குது. இவர் வந்து போராடலைன்னா இவர் சிலையும் உடைச்சிட்டாங்க. இங்கே பாருங்கள், இதை கட்டுப்படுத்துறதுக்கு வந்து இராணுவம் வந்து இறக்கிட்டாங்க, மிலிட்ரி இறக்கிட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இராணுவ தளபதி வந்து இவர் தான் வந்து இப்போ ஆட்சி எடுத்திருக்காரு. இராணுவ தளபதி ஆட்சி கொண்டு இராணுவ தளபதி வந்து இப்போ பிரசிடென்ட், அதான் பிரைம் மினிஸ்டர் அந்த நாட்டுக்கு. இந்த நாட்டோட பிரைம் மினிஸ்டர் இப்போ இவர் ஆட்சியில் தான் இருக்குது. அது வந்து இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இன்னும் கொஞ்சம் நாள் வரைக்கும் இராணுவ ஆட்சியில் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நியூ கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி ஆட்சி அமைக்கணும்ட்டு இப்போ வந்து மிலிட்ரி கண்ட்ரோல் எடுத்துருக்காங்க. மிலிட்ரி வந்து கண்ட்ரோல் எடுத்து இந்த மாதிரி போராட்டக்காரர்கள்லாம் துரத்துறது, அப்புறம் மிலிட்ரி யூஸ் பண்ணி போராட்டக்காரர்கள்லாம் கொஞ்சம் கண்ட்ரோலில் வச்சுருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா போராட்டக்காரர்கள் வந்து அந்த ஷேக் ஹசீனா, பிரைம் மினிஸ்டர் ஷேக் ஹசீனா வீட்டிலே வந்து பூந்து உள்ளே இருக்க அந்த பொருட்களெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. வீட்டில் இருக்க பொருட்கள், அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்க எல்லா ப்ராடக்ட்ஸும் எடுத்துகிட்டு போவாங்க. வீட்டில் இருக்க வார்த்தை கூட எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தலைநகர் டாக்கா, அதுக்கப்புறம் எல்லா நாட்டிலையும் வந்து இந்த மாதிரி மிலிட்ரி பீரங்கியெல்லாம் இறக்கியிருக்காரு. மிலிட்ரி ஆளுங்க இறக்கிருக்காங்க, மிலிட்ரி பீரங்கி, அப்புறம் மிலிட்ரியோட எல்லா வண்டிகளும் இறக்கிடுறாரு. அது பெரிய பெரிய வண்டிங்க, ஆர்மர்டு வெஹிக்கிள்ஸு, டேங்க்கு, அது பீரங்கிகள், டேங்க்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்மர்டு வெஹிக்கிள் இதெல்லாம் வரப்போகுது. இப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊர் ஃபுல்லாக இறக்கியிருக்காரு, அந்த பங்களாதேஷ் ஃபுல்லாக இறக்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பார்டரும் ரொம்ப கண்காணிச்சிட்டு வராங்க. இப்போ இந்தியா பார்டர்ஸும் ஏதாவது ப்ராப்ளம் வந்துக்கூடாது, இந்த மாதிரி வெஹிக்கல்லாம் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஹெலிகாப்டர்லையும் கண்காணிச்சிட்டு வராங்க. இங்கே பாருங்கள் ஹெலிகாப்டர்லேயும் மேலே இதெல்லாம் பார்க்குறாங்க என்னென்ன ப்ராப்ளம்ஸு. அது மட்டும் இல்லாமல் இன்டர்நெட் கனெக்ஷன் அங்கே இல்லை. இப்போது இன்டர்நெட் கனெக்ஷன் அங்கே சுத்தமாக இல்லை. இப்போது இந்த மாதிரி ஹெலிகாப்டர்ஸ்லாம் சுற்றிட்டு இருக்காங்க. இப்போ வந்து ஷேக் ஹசீனா மேடம் வந்து, அதான் பங்களாதேஷ் பிரைம் மினிஸ்டர் ஷேக் ஹசீனா மேடம் வந்து இந்த ஃப்ளைட்டில் தான் தப்பிச்சு இந்தியாவுக்குள்ளே தஞ்சம் புகுந்துருக்காங்க. இந்த ஃப்ளைட்டில் தான் ஃபஸ்ட்டு அவங்க ஹெலிகாப்டர் ஏறி பக்கத்து நாடு, அதான் பக்கத்தில் இருக்க திரிபுரா ஸ்டேட்டுக்கு வந்துட்டு அங்கேருந்து இந்த ஃப்ளைட்டில் ஏறி இந்தியாவுக்கு தஞ்சம் புகுந்து இப்போ டெல்லியில் இருக்காங்க. இப்போ டெல்லியிலேருந்து அவங்க வந்து லண்டன் போகிறது தான் அவங்களோட பிளானிங். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃப்ளைட்டில் தான் வந்து போயிட்டுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா C-130 ஹெர்குலஸ் ஃப்ளைட். இது மிலிட்ரி கார்கோ ஃப்ளைட் மாதிரி இருக்கும். இது நல்லாயிருக்கும் பெருசாக. இந்த ஃப்ளைட்டில் தான் அவங்க இப்போ டெல்லியில் வந்திருக்காங்க. இப்போது இதுலேருந்து இப்போ இவ்வளோ பிரச்சனைக்கு காரணம் யாருன்னா வந்து பார்த்திங்கன்னா சைனா தான். இப்போ இவ்வளோ பிரச்சனைக்கு காரணம் இவங்க என்னென்னா வந்து இதுக்கு கொஞ்சம் நாள் முன்னாடி, ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்து சைனாவுக்கு போயிட்டு வந்தாங்க. சைனா கூட வந்து டீலிங்லாம் அவங்க ஒத்து வரல. அதெல்லாம் வந்து சைனீஸ் வந்து என்ன பண்ணிட்டாங்க, சைனீஸ் பிரசிடென்ட் வந்து ஜிபிங் வந்து இராணுவ தளபதிக்கிட்டேயோ எதிர்கட்சிக்கோ சொல்லி இந்த நாட்டில் பெரிய ப்ராப்ளத்தை உருவாக்க சொல்லியாரு. இதுக்கெல்லாம் காரணம் இந்த சைனீஸ் கவர்மெண்ட்டு தான். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சைனீஸ் கவர்மெண்ட் ஜிபிங், சைனீஸ் அதிபர், அப்புறம் சைனீஸ் கவர்மெண்ட் ஜிபிங் தான் இதுக்கு காரணம். அவங்களும் இவங்க வந்து மிலிட்ரி ஹெல்ப்லாம் இப்போ பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பண ஹெல்ப்லாம் பண்ணியிருக்காரு. இந்த பங்களாதேஷ் இராணுவத்துக்கும் அங்கே இருக்க எதிர்கட்சி ஆளுங்களுக்கும். இங்கே பாருங்கள் இந்த மாதிரி பீரங்கிலாம் நிறைய அங்கே வந்து
வந்திருக்கு. இப்போ சைனீஸ் பீர் சைனா ப்ராப்ளம். சைனா வந்து இப்போ உள்ளே வந்ததுனால இந்த மாதிரி பெரிய ப்ராப்ளமே இருக்குது. இப்போ எப்படி ஸ்ரீலங்காவில் ப்ராப்ளம் ஆச்சோ அதே மாதிரி தான் இங்கேயும் ப்ராப்ளம் ஆகிருக்கு. ஸ்ரீலங்காவில் வந்து அதிபர் ராஜபக்சே வீட்டிலலாம் சூறையாட்டினாங்கல்ல, அதே மாதிரி இங்கேயும் சூறையாடிக்காங்க. இந்த மாதிரி வெப்பன்ஸ் நிறைய கொடுத்துருக்காரு. வெப்பன்ஸு, வெஹிக்கல்ஸு, பணம் எல்லாம் கொடுத்துருக்காரு அந்த பங்களாதேஷ் ராணுவத்துக்கு. அது வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதனால தான் அந்த பிரசிடென்ட் வந்து ஷேக் ஹசீனா மேடம் இந்த பங்களாதேஷ் தப்பிச்சு பக்கத்து நாடான நம்ம நாட்டுக்கு இந்தியாவுக்கு வந்து தஞ்சம் வந்திருக்காங்க. இந்தியா வந்து அவங்களை ஏற்றுக்குச்சு. ஃபஸ்ட்டு பக்கத்தில் இருக்க திருப்பூராவில் வந்து ஃப்ளைட் இதில் வந்திருக்காங்க, ஹெலிகாப்டர் தான். அப்புறம் இந்த மாதிரி ஃப்ளைட்டில் வந்து ஏறி அவங்க இதுக்கு வந்து டெல்லிக்கு போயிருக்காங்க. டெல்லியிலேருந்து இப்போ அவங்க வந்து லண்டன் போகிறது தான் அவங்களோட பிளான். கொஞ்ச நாள் வந்து டெல்லியில் இருப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்க லண்டன் போயிடுவாங்க. இந்தியா வந்து அடைக்கலம் கொடுத்துருக்கு அவங்களுக்கு. நம்ம நாடு இந்தியா வந்து அவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்துருக்கு. இந்த C-130 ஃப்ளைட்டில் தான் வந்து அவங்க திருப்பூராலேருந்து அந்த வழியாக போய் டெல்லி, உத்தரப்பிரதேஷ் வழியாக போயிட்டு டெல்லி வந்து இறங்கியிருக்காங்க. இப்போ டெல்லியில் இருக்காங்க, இந்தியாவில் தஞ்சம் வந்திருக்காங்க. இப்போ வந்து அவங்க அங்கேருந்து அப்படியே கிளம்பி லண்டன் போகிறது தான் அவங்களோட பிளான். அதான் இங்கிலாந்து கேபிட்டல் சிட்டியான லண்டன் போகிறது தான் அவங்க பிளான். நீங்கள் பாருங்கள், இந்த C-130 ஃப்ளைட்டில் தான் வந்திருக்காங்க அந்த அம்மா. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து அவங்க வந்து லண்டன் போகிறது தான் அவங்களோட பிளானு. அதாவது இங்கிலாண்டோட கேபிட்டல் சிட்டியான லண்டன், அதாவது பிரிட்டிஷ் இருக்கிற இடம் வந்து. இந்த ஷேக் ஹசீனாவோட அப்பா வந்து அவர் பெரிய போராளி. அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா 1970s வந்து ஈஸ்ட் பாகிஸ்தான் அந்த பங்களாதேஷ் வந்து தனி நாடாக போராடினவர், தனி நாடு அறிவிக்கிறதுக்கு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஹெல்ப்லாம் கிடச்சிது. அப்புறம் தான் போராடினார். அப்புறம் பெரிய வாரே வந்து 1971 வார், இந்தியா பாகிஸ்தான் இதில் தான் வாரே வந்துச்சு பங்களாதேஷை பிடிக்கிறது தான். அது வந்து இவர் வந்து போராடி அந்த நாட்டை வந்து இவங்க தனிநாடு அறிவிக்க உதவுனார். இவர் தான் ஷேக் ஹசீனாவோட அப்பா தான். இங்கே பாருங்கள், லண்டன் சிட்டி இங்கே தான் வந்து அந்த அம்மா போகிறாங்க, ஷேக் ஹசீனா மேடம். அங்கே போய் தான் இங்கே ஸ்டே பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவிலேருந்து கொஞ்ச நாள் இங்கே இருந்துட்டு அப்புறம் இங்கே வந்து லண்டன் போகிறதா சொல்லியிருக்காங்க. லண்டன் சிட்டி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த சிட்டிக்கு தான் போக போகிறாங்க. லண்டன் பிரிட்ஜ் இருக்குது பாருங்கள். எல்லாம் நம்ம சின்ன வயசில் இருக்க ரைம்ஸில் பார்த்துருக்கோம், படத்தில் பார்த்துருக்கோம், எல்லா இடத்துலையும் பார்த்துருக்கோம். லண்டன் பிரிட்ஜ் இஸ் பாலிங், அதுதான் அது லண்டன் பிரிட்ஜ். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு, சூப்பராக இருக்குது. அந்த அம்மாவுக்கு வந்து நல்லபடியாக ஒரு வீடியோ கிடைக்கும். நம்மளோட வாழ்த்துக்கள். இதே மாதிரி வீடியோ பண்ண சேனல் சேர்ந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பை.